வேணாடா சொன்னா கேளுடா, பெரிய பிரச்சனையா இருண்டா. இதை இப்படியே விட்டுடுறா, சொன்னா புரிஞ்சுக்கடா. டேய் என்னானாலும் சரி, இதை நான் பண்ண தான் போகிறேன். டேய் என்னடா பண்ற? ஆசிட் அடிக்க தானடா போனேன், ஏன்டா எதுவுமே பண்ணாம திரும்ப வந்துட்ட? சொல்றா. அவ உன்னை விட்டுட்டு போயிட்டா, அதுக்காக தான் அவன் மூஞ்சில ஆசிட் அடிக்க போனேன். ஏன் ஏதோ பண்ணாம திரும்ப வந்துட்ட? சொல்றா. அவ என்னை விட்டுட்டு போயிட்டாங்கிறத ஏத்துக்க முடியாம தான் நான் அவன் மூஞ்சில ஆசிட் அடிக்க போனேன். ஆனா அந்த இடத்துல அவளை பார்த்த உடனே என் மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணமே போயிடுச்சுடா. சாதாரண டீயோட சூட தாங்க முடியாத அவ எப்படிதான் இந்த ஆசிட்டோட வழியை தாங்கியிருப்பான் நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எல்லாருக்குள்ளேயும் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான்டா. அந்த கெட்டவன் சொன்னதை கேட்டு தான் நான் அங்கே போனேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நல்லவன் இதை பண்ணுறது ரொம்ப தப்புன்னு சொல்லி எனக்கு புரிய வச்சான். அதனால தான் நான் திரும்ப வந்துட்டேன். இனிமேல் இது எனக்கு வேணாம். அவள் எங்கே இருந்தாலுமே சந்தோஷமாக இருக்கட்டும், எனக்கு அது போதும்டா, அது போதும்.